ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, குருபெயர்ச்சி ஆகியன ஒரே நாளில் ஒருங்கே அமைந்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் நேற்று அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தென் கைலாயம் என போற்றப்படும் ஐயாரப்பர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கையிலை காட்சி நடைபெற்றது. ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியுடன் புறப்பட்டு தென்கைலாயத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு பஞ்சமூர்த்திகளுடன் காட்சி கொடுத்தார். தொடர்ந்து மகாதீபாராதனை நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 1008 பெண்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கமலாம்பிகை ஆலயத்தில் ஆடி பூர பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் ஒரு பகுதியாக நேற்று சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குருபெயர்ச்சியை முன்னிட்டு கணபதி ஹோமம், குருகிரக சாந்தி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்திக்கு சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் குருபெயர்ச்சியையொட்டி குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை பகுதியில் பிரசித்தி பெற்ற அமணலிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 4ஆம் ஆண்டு ஆடி பெருந்திருவிழா நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் கிராமிய குழு நடனம், வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் பணி விளக்க புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 276 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருமூர்த்திமலையில் ஆடிப்பெருக்கு விழா நடந்துட்டு இருக்கு. இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பழங்கள்ல நிறைய சாமி சிலை விதவிதமாக செஞ்சுருக்காங்க. கபடியெல்லாம் நடத்துகிறாங்க. அப்புறம் டான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி. இங்கே நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஆணையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. சிலம்பம், கபடி, டான்ஸ், கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தமிழக அரசுக்கு நன்றி. தூத்துக்குடியில் உள்ள பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்துள்ள மன்னேங்கல் கிராமத்தில் உள்ள சித்தையா, தொட்டையா உள்ளிட்ட 7 சுவாமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் தென்பெண்ணை ஆற்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகேயுள்ள அரியாக்கவுண்டம்பட்டி சண்டி கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 33 அடி உயர சண்டி கருப்பசாமிக்கும் நாகக்கன்னி, மகிஷாசுரமர்தினிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.